எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ராஜயோக சீரீஸில் அட்வான்ஸ் பார்ட்டி வித்தியாசமாக இருக்குல்ல டாப்பிக்கு. அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா கிளாஸில், யார் தன்னோட 5 விகாரங்களை ஜெயிக்கிறாங்களோ அவங்க கர்மாதீத் அடைகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க இனிமேல் இந்த கல்பத்தில் இனி நடிக்க வேண்டியதில்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சூட்சும வதனத்தில் போய் உட்காந்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் ட்ராமா நடக்கும் பாக்கி இருக்கிறவங்களால. கடைசியாக ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட் டே வரும். திரும்ப பரமாத்மா சிவன் சாந்தி தாமத்தில் வந்து நம்மளை எல்லோரும் கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னோம். சரியா? அப்போது அங்கே சூட்சும வதனத்தில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்புறம் அட்வான்ஸ் பார்ட்டினா என்னன்னு சொல்கிறேன். இப்போது என்னோடய வீடியோ நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, ஓகேவா? கிட்டத்தட்ட அந்த 3-4 லட்சத்துக்கு மேலே போயிட்டுருக்கு வியூஸு. அப்போது இப்போ ஃபஸ்ட்டு டைமாக ஒருத்தர் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவை. அவர் வேறு ஏதோக்காக கூகுளில் ப்ரௌஸ் பண்ணியிருக்காரு, எப்படியோ இந்த வீடியோவில் லேண்ட் ஆகிறாரு, ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷனில் கேட்குறாரு. அவர் நியரஸ்ட் பிரம்மகுமாரி சென்டரில் 7 days கோர்ஸ் முடிக்கிறாரு. அப்புறம் இந்த பிரம்மகுமாரிஸில் ராஜயோகம் கற்றுக்கிறாருன்னு வச்சுப்போம். நிறைய பேர் பண்ணுறாங்க, ஏன்னா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க, மெசேஜ் அனுப்புகிறாங்க, தெரியுது. இது எப்படி நடக்குது? எப்படி நடக்குதுன்னா, இந்த சூட்சும வதனத்தில் இருக்கிறவங்க அந்தந்த ஆத்மாவை டச் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அப்படி சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா நமக்கு தெரியாது இல்லையா. நமக்கு என்ன தெரிஞ்சு, நான் கூகுள் பண்ணேன் சார், திடீர்னு எப்படியோ அந்த சைட்டுக்குள்ளே வந்துட்டேன் சார், ஏதோ கேட்டு பார்த்தேன் சார், பிடிச்சிச்சு சார், அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். நம்மளை யாராவது டச் பண்ணுறாங்கன்னு எப்படி தெரியும்? பாருங்களேன், இந்த ட்ராமா திரும்ப 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 நடந்துன்னு இருக்குது. எல்லா கல்பத்திலையும் நான் இந்த வீடியோ போடுறேன். எல்லா கல்பத்திலையும் இந்த கேட்குறவங்க கேட்டுன்னு தான் இருக்காங்க. அப்போது மேலே இருக்கிறவங்க டச் பண்ணுறதும் அந்தமாரி ஆட்டோமேட்டிக் தான். இதுதான் இவங்க வேலை. ஆனால் இந்த பிரம்மான் இருக்கார் இல்லையா, யார் உடம்புல பகவான் ஃபஸ்ட்டு வந்தாரோ, லேக்ராஜ்ன்ற ஒரு உடம்புல வந்தாரோ, அவருக்கு பிரம்மான் பேர் வச்சார். அவர் 69 காலமாகிட்டார், சரீரம் விட்டுட்டார். அதிலிருந்து அவர் தேவதையாகவே அங்கே இருக்கிறார் சூட்சும வதனத்தில். அவர் மட்டும்தான் இன்றைக்கும் 2017 இன்றைக்கும் அங்கேயே இருக்கிறார். ஆனால் அவரை மாதிரி கர்மாத்தீத் ஆனவங்க எல்லாருமே பர்மனெண்ட்டாக அங்கே இருக்கிறது கிடையாது. ஒரு 3 மாதம் வரைக்கும் தான் அவங்க அங்கே இருக்க முடியும். அதுக்கப்புறம் இதே பூமியில் இப்போவே பிறவி எடுத்துடுறாங்க. அப்படி எடுக்கக்கூடிய பிறவிக்கு பேர் தான் அட்வான்ஸ் பார்ட்டி. உடனே நமக்கு எல்லாம் குழப்பம் வந்துடும். அவங்க எல்லோரும் ஏன் பிறக்கிறாங்க? அவங்க பண்ண பாவ புண்ணியத்து கணக்குக்காக பிறக்கிறாங்க. இவங்க தான் கர்மங்களே வென்றுட்டாங்களே, வென்றனால தானே இவங்க போய் சூட்சும வதனத்துக்கு போனாங்க. அங்கேயும் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் திரும்பி போய் நடிடான்னு ஏன் அமிச்சாங்க? இந்த டவுட் வருது இல்லையா? பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அட்வான்ஸ் பார்ட்டின்றது எக்ஸ்ட்ரா ஒரு பிறவி கிடையாது. அந்த கணக்கில் எடுக்கக்கூடாது. 84 பிறவி, இதனால் 85வது பிறவின்னு எடுக்கக்கூடாது. இந்த பிறவி ஒரு வித்தியாசமான பிறவி, அதனால் 84 கூட கொண்டு வரதில்லை அவர். இந்த பிறவி எடுக்கிறவங்க பெரிய கொட்டீஸ்வரன் குடும்பத்தில் போய் பிறந்துருவாங்க. எந்த சுக துக்கமும் இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன். மம்மா, அதாவது அவங்க தான் நம்ம சரஸ்வதின்னு சொல்கிறோம், லக்ஷ்மியாக பிறக்க போகிறவங்க. அவங்களும் சரீரம் விட்டுட்டாங்க. ஏற்கனவே அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களும் ஒரு 3 மாதம் தான் அங்கே இருந்தாங்க. அப்புறம் எங்கே பிறந்துட்டாங்கன்னா, நேபாளில் அட்வான்ஸ் பார்ட்டியாக பிறந்தாங்க, பெரிய பணக்காரங்க வீட்டில். இதெல்லாம் பரமாத்மா சொல்லி தான் தெரியும். நம்ம ஆளுங்க ஆர்வ கோளாறில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வீடு வீடாக அங்கே இருக்கிற எல்லா பணக்காரங்க வீட்டில் ஏறி இறங்கி இந்த வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பரமாத்மா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். இனிமே யாராவது அட்வான்ஸ் பார்ட்டி பூமியில் எங்கெல்லாம் பிறந்திருக்கான்ற விளக்கம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டார். ஏன்னா இதுவே இருக்க க்யூரியாஸாக மக்கள் அங்கே போவாங்க இங்கே போவாங்கன்ற. ஆக்சுவலாக இவங்களுடைய பிறப்பினுடைய ரகசியம் என்னென்னா 2 விஷயம். ஒன்று, இந்த ட்ராமா படி விநாசம் ஆகணும், ஏன்னா கல்பம் முடிய போகுது இல்லையா. அதே மாதிரி சத்யுக ஸ்தாபனை ஆகணும். இந்த 2க்குமே இவங்க பொறுப்பாக இந்த அட்வான்ஸ் பார்ட்டியாக பிறக்கிறவங்க. எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன். இப்போ 36 விநாசம் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், எல்லோரும் வீட்டுக்கு போய்டும். அப்போ கிருஷ்ணர் ஆனவர் பிறக்கணும். கிருஷ்ணர் ஒருத்தர் பிறக்கணும்னா அவங்க அப்பா அம்மான்றவங்க வந்து ஒரு தூய்மையான ஆத்மாவாக இருக்கணும். கரெக்டாக? இந்த கலிகாலத்தில் எல்லாருமே வேலைக்கு ஆகாதவங்க தான். அப்போது அவங்க அப்பா அம்மா தூய்மையாக இருக்கணும்னா இங்கேருந்து சூட்சும வதனத்தில் போய் பாஸ் ஆகி இருக்கிறவங்க ஒரு முன்னாடி ஒரு பிறவி எடுக்கணும்ல. அதுதான் அட்வான்ஸ் பார்ட்டி. புரியுதுங்களா? அவங்க ஏற்கனவே இப்போ பிறந்திருக்கணும். அவங்க அப்பா அம்மா பிறந்திருந்தால் தான் நம்ம இப்போ 17 பேசின்னு இருக்கோம். இனி 19-20 வருஷத்துக்குள்ளே நமக்கு கதை முடிஞ்சு 36 வந்துடும் இல்லையா? அப்போது அவங்க அப்பா அம்மா பிறக்கவே இல்லைன்னா எப்படி கிருஷ்ண பிறப்பார்?
யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. அப்போது நம்ம வந்து 1936 பகவான் வந்திருக்கிறாரு. ஸோ அதுலேருந்து யாரெல்லாம் கர்மாதி தானாங்களோ அவங்கெல்லாம் 3 மாதத்துக்கு 3 வருஷம் பிறந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இந்த நேரத்துக்கு இது தேவத்துக்கே யூஸ் ஆகுறாங்க. புரியுதுங்களா? அப்போது இது ரொம்ப கான்செப்டாக புரிஞ்சுனா தான் தெரியும். அதான் சொல்கிறேன், ரொம்ப 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 சுவாரஸ்யமான நாலேஜுங்க அது ராஜயோகம். இது போக 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 ரொம்ப சுவாரஸ்யங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நமக்கு நிறைய டவுட்ஸும் வருது. இது அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ. ஒரு வாட்டி எனக்கே நிறைய டவுட் வந்து நானும் பகவான்கிட்ட, ஏன்னா மனுஷால்கிட்ட கேட்டால் கிடைக்காது, பகவான்கிட்டே கேட்டால் ஒரு வானியில் பியூட்டிஃபுல்லாக பதில் சொல்கிறார். நான் தான் வந்துகிட்டே இருக்கேன்ல, சில சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லலை இனியும், அதோட விளக்கம் வந்து நான் இப்போ வரும்போது சொல்லுவேன்ல, ஏன் அவசரப்படுறீங்க, சில சஸ்பென்ஸாக இருந்தால் தானே நல்லது, நான் அப்பப்போ ரிவீல் பண்ணுவேன் அப்படின்றாரு. புரியுதுங்களா? இப்போ அட்வான்ஸ் பார்ட்டின்றவங்க யார் கர்மாதித் ஆகிடுறாங்களோ அவங்க சூட்சம மந்திரத்தில் போயிட்டு ஒரு 3 மாதம் இருந்து அங்கே சர்வீஸ் பண்ணுவாங்க. அங்கே சர்வீஸ் பண்ணுறதுன்னா நம்மள மாதிரி ஆத்மாக்களை டச் பண்ணுவாங்க. அதில் இப்போ சில விஷயங்களை பாருங்கள், சில பேர் வந்து இந்த இயக்கத்துக்கு வருவாங்க, 7 நாள் கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க, யோகாலாம் பண்ணுவாங்க, அப்புறம் சிஸ்டம்லேயே இருக்க மாட்டாங்க. அது யோகா பண்ண மாட்டாங்க, வாணி படிக்க மாட்டாங்க, சேவை பண்ண மாட்டாங்க, அப்படி போயிடுவாங்க இல்லையா. ஆனால் கணக்குப்படி நமக்கு எல்லோரும் வந்தாகணும்ல. அப்போ அவங்க மேலே இருக்கவங்க டச் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க திரும்ப வா, திரும்ப படி, திரும்பி யோகா பண்ணு, இதெல்லாம் தான் இவங்களுடைய வேலை. 3 மாதம் ஆனோன்னு டக்குன்னு இவங்க வந்து இங்கேயே ஒரு அட்வான்ஸ் பார்ட்டி, வேறு ஒரு பெரிய பணக்காரன் வீட்டில் நல்ல வசதியாக வாய்ப்பாங்களோ வீட்டில் பிறந்துருவாங்க, சுக துக்கத்திலே வரமாட்டாங்க. இவங்க வந்து நம்மளுடைய விநாசத்துக்கும் சரி ஸ்தாபனைக்கும் சரி உதவிகரமாக இருப்பாங்க. புரியுதுங்களா? அட்வான்ஸ் பார்ட்டினை பற்றின விளக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.